Fantastic Four. இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணும். ஒன்னு ரொம்ப பேசிக்கா எதிர்பார்த்து போங்க. ரெண்டாவது இந்த மார்வல் பயலுக டீசர், ட்ரெய்லர், டிவி ஸ்பாட் அது இதுன்னு சொல்லிட்டு அவனுங்களும் நிறைய லீக் விட்டானுங்கல்ல. அது இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எப்படியாவது மண்டையை கழுவி அது எல்லாத்தையும் மறந்துட்டு போயிருங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா தயவு செய்து அந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா நானும் அப்படிதான் போனேன். அதனால தான் இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேசிக்கா எதிர்பார்த்து போகணும்னு சொன்னோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி அயன் மேன் 1, கேப்டன் அமெரிக்கா 1, தோர் 1 இப்படி சொல்லிட்டு அந்த சூப்பர் ஹீரோஸோட ஃபர்ஸ்ட் படம் இருக்கு இல்லையா, ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த சூப்பர் ஹீரோ டீமுக்கான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி. இது ஒரு ஆரிஜின் படம், ஒரு ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ அதை எதிர்பார்த்து போங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன பிடிக்கலன்றதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்வல் ரிலீஸ் பண்ண அந்த டீசர், ட்ரெய்லர், டிவி ஸ்பாட் இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கதை என்னன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். கேலக்டஸ் இவர் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஈட்டர், அதாவது அவர் வேலையை பாத்தீங்க அப்படின்னா ஒரு உலகமா போய் அதை சாப்பிடுறது தான். இந்த டைம் அவர் குறி வச்சு வருது எர்த் 828. இந்த எர்த் 828ஓட ஒன்லி ப்ரொடெக்டர்ஸ் இப்போதைக்கு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் தான். அவங்க வந்து கேலக்டஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்காக போறாங்க. அப்போ அவர் கேட்கிற அந்த பிரைஸ், உங்களுடைய உலகத்தை நான் அழிக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு விஷயம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் பண்ணாங்க. இந்த உலகத்தை எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்ற இந்த படத்துடைய சிம்பிளான ஒரு கதை. நம்ம அப்படியே ஒரு செக்ஷனா போயிடலாம். அதுல எனக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே, இது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மார்வல்ல பாத்தீங்கன்னா அயன் மேன் 1, தோர் 1, கேப்டன் அமெரிக்கா 1 பாக்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைச்சிருந்துச்சு இல்லையா. அதாவது இதான் ஃபர்ஸ்ட் மூவியா இருந்தாலுமே நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்பா ஒரு நல்ல மார்வல் மூவி பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இந்த படத்துல கிடைச்சது. அதுவும் இதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க கொடுத்த இந்த ஃபிளாப், அது சீரீஸ்ன்ற பேர்ல நிறைய படங்கள்ன்ற பேர்ல தர்மடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பாக்குறப்போ மார்வல் திருமணி வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஒன்று கிடைச்சது. இதுக்கு முன்னாடி டிசி படம் சூப்பர்மேன் வந்துச்சு, அதை பாக்குறப்போ டிசி இது திரும்ப வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துருந்துச்சு. சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸுக்கு, காமிக்ஸ் ஃபேன்ஸுக்கு இது வந்து இந்த வாரம் இந்த மாசம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னு சொல்லலாம். Hey, what time is it? It's dinner time. Get inside. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எங்க இருந்து வந்தாங்க, எப்படி உருவானாங்க அப்படின்றத திரும்ப முதல்ல இருந்து சொல்லாம ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே அங்க இருக்கிற வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து திருப்பி காமிக்கிற விதத்திலேயே அவங்க வந்து ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்த்த எனக்கு ஓகே பரவாயில்ல, இதை திரும்ப முதல்ல இருந்து ஜவ்வா இழுக்காம இதை சிம்பிளா காமிச்சு முடிச்சிட்டாங்கன்றது வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கதை இந்த படத்துல வேற. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போயிருக்கும். நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்திருக்கும். பிகாஸ் சூஸ்டாம் வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ரீட் ரிச்சர்ஸ்க்கும் வந்து இருக்கிற கான்வர்சேஷன்ஸ், அந்த மொத்த ஃபேமிலி மீதி இருக்கிற பென்னா இருக்கட்டும், நம்ம ஹியூமன் டார்ச்சா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே நடக்கிற கான்வர்சேஷன் தான் வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நம்ம சில்வர் சர்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டோன் வந்து வேற மாதிரி ஷிஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பரபரப்பாகும். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்திருக்கும். ஒரு சேசிங் சீக்வன்ஸ் சொல்லலாம், இல்லை ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லலாம். தரமா இருந்துச்சு, பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்க இருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு லேகே தெரியாது. நிறைய இடங்களில் உங்களுக்கு கான்வர்சேஷன் இருந்தாலுமே அந்த கான்வர்சேஷன் எல்லாமே இந்த படத்துக்கு தேவையானது தான், இந்த கதைக்கு தேவையானதா இருக்கும். ஸோ வந்து டக்கு வந்து கதை மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த படத்துடைய ஸ்கிரீன் டைமே பார்த்தீங்கன்னா 1 hour 54 minutes தான். ஸோ 2 hours எல்லாத்தையும் வந்து முடிச்சிடுறாங்க. நான் எப்பயுமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஒண்ணு, எந்த விதமான படம் எடுத்தாலும் சரி, அது சூப்பர் ஹீரோ படமா இருக்கட்டும், இல்ல சயின்டிபிக் படமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வந்து லாங் லாஸ்டிங்கா மக்களோட மனசுல நிற்கும். அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து இன்டர்ஸ்டெல்லர். இது இன்டர்ஸ்டெல்லர் அளவுக்கு பயங்கரமான எமோஷன் இல்ல, பட் இந்த படத்துலயும் முக்கியமா நம்ம கூட கனெக்ட் ஆகுது எமோஷன்ஸ் தான். அதுவும் நம்ம சூஸ்டாம் அவங்களுடைய அந்த ஒரு மதர்லி நேச்சர் இருக்கு இல்லையா, அவர் குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு, இந்த எர்த்தை பாதுகாக்கிறதுக்கு, அவங்க ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த எமோஷன் அண்ட் அவங்களுக்கும் ரீடுக்கும் இருக்கிற அந்த ஒரு முரண்பாடான கருத்துக்கள், ஸோ இது எல்லாமே எமோஷனல் வைஸ் நமக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். அதுவும் எனக்கு பர்சனலா அந்த குழந்தை பிறக்கிற அந்த தருணம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு. லைட்டா வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்கிரீன் பிளே நெகட்டிவா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கிரீன் டைம் எந்த இடத்துல உங்களுக்கு லேக் அடிக்கல அப்படின்னு. பட் அதே விஷயம் ஒரு இடத்துல நெகட்டிவா இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 15 to 20 minutes கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த வில்லனுக்கும் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமுக்கும் நடக்கிற அந்த ஃபைட்டை இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாமோ. இன்னும் வந்து நம்ம இந்த படத்துல சூப்பர் ஹீரோ படமா இருக்கிறப்போ நிறைய ஃபைட் சீன்ஸ் வந்து மிஸ் பண்றோமோ. அதுலயும் முக்கியமா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த 4 பேர் சேர்ந்து இந்த படத்துல ஃபைட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். மேபி ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. அதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த செக்ஷன்.
கேரக்டர்ஸ், அதுக்கு கேஸ்ட் பண்ணப்பட்ட ஆக்டர்ஸ் அண்ட் அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த 4 பேருக்கும் கேஸ்ட் பண்ணப்பட்ட ஆட்கள். ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து பர்சனலா ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்னா இவரால ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, இந்த ஒரு விமனை வந்து இந்த விமனால ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. பட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இவங்க எல்லாமே வந்து நல்ல கேஸ்டிங் தான். அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பாக்குறப்ப இன்னும் நமக்குள்ள வந்து பயங்கரமா கனெக்ட் ஆயிடுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை வந்துச்சு. முக்கியமா இந்த படத்திலே எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆனது அஃப்கோர்ஸ் சூஸ்டாம். அது மட்டும் இல்லாம ஹியூமன் டார்ச். ஜானி ஸ்டாம் கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு உமன் லவ்விங் ஒரு கேரக்டர், ஒரு எப்பயுமே வந்து துருத்துருக்கக்கூடிய நான் ஏதாவது விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதை லைட்டா காமிச்சிருக்காங்க. பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல அவர் தான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டரா அவர் தெரியுறாரு. இந்த படத்துல பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டரா வந்து காமிச்சிருக்காங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் அடிப்பேன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அவரு இந்த படத்துல ஒரு சீரியஸான கேரக்டரா ப்ளே பண்ணிருக்காரு. அது ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அண்ட் சூஸ்டாம் அந்த மதர்லி நேச்சர் நான் சொன்னேன்ல, அவங்க தான் இந்த படத்தினுடைய ஒரு ஆணி வேர்னு சொல்லலாம். அவங்களுடைய எமோஷன்ஸ். ஸோ அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் கடைசி வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்த நம்புவாங்க, அதுதான் கடைசி வரைக்கும் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும் இந்த படத்துல. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பென். That's not really something I say. பென்னு பெருசா இந்த படத்துல வந்து காமிக்கலங்க. ஒரு கொஞ்சம் சீன்ஸா வந்திருப்பாரு. முக்கியமா வந்து ஃபைட் ஓட்டுற சீன்ஸ் தான் வந்திருப்பாரு. அதுல வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் இன்னுமே அவருக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கலாமோ. அவருக்கும் நம்ம ஜானி ஸ்டாம்க்கும் இருக்கிற அந்த ஒரு அடிதடி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் படம் மேபி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபன்னான ஒரு பேண்டர்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் வந்து மிஸ் பண்ணேன். அண்ட் நம்ம ரீட் ரிச்சர்ஸ் மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக் அவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம அயன்மேன் வந்து ஞாபகப்படுத்தினாரு. ஏன் அப்படின்னா அந்த உலகத்தை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. என்னால இதை கரெக்டா பண்ணிட முடியுமா, நான் வந்து உண்மையாவே வந்து கரெக்டான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் உண்மையாவே புத்திசாலியா அப்படின்ற டவுட் வந்து அவர் மேல வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் அயன்மேனும் பண்ணுவார். ஆனா அயன்மேன் என்ன பண்ணுவார்னா அது ஆக்ஷன்ஸ் மூலமா ஏதாவது புத்திசாலித்தனமா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக்கை பார்த்தா நிறைய பாவமா ஃபீல் ஆகுது. அதுல வந்து நல்ல ஆக்டிங் வந்து காமிச்சிருக்காரு நம்ம பெட்ரோ பாஸ்கல். பட் நீ தான் என் கேப்டன், இந்த டீமுக்கு நீ தான் கேப்டன், நீ தான் லீடர். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற அந்த டூம்ஸ்டே, அந்த சீக்ரெட் வார்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நீ தான் வந்து ஒரு லீடரா இருக்க போற இந்த மொத்த டீமுக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக் இந்த படத்துல தரவே இல்லை. இப்போ இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஃபேன்டாஸ்டிக் 4 டீம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்வர் சர்ஃபர் ஒரு ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க. அது இந்த கதைக்கு ரொம்பவே தேவை. சும்மா வந்து ஜெண்டர் ஸ்வாப் பண்றேன், நான் வந்து ஃபெமினிசம் காமிக்கிறேன்ற மாதிரிலாம் பண்ணல. இந்த ஜெண்டர் ஸ்வாப் வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அது நீங்க படம் பார்க்கறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் வந்து ஒரு ஓகேஷான கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். பயங்கரமா ஸ்ட்ராங்கான மனசுல பதிஞ்சிருக்காது. பட் அவங்கள வச்சு சின்ன ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கும். அகைன் அங்கேயும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்து அது அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துற மாதிரி காமிச்சு அந்த கிளைமேக்ஸை வந்து முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணிருப்போம். ஸோ அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் அடுத்தது ஃபைனலா நம்ம எல்லாமே எதிர்பார்த்த இந்த கேலக்டஸ். எப்படி காமிக்க போறீங்க இந்த படத்துல நம்ம கேலக்டஸ? அவர் எவ்வளவு பெருசா இருக்க போறாரு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போறாரு, எவ்வளவு பயங்கரமா இருக்க போறாருன்றது எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம். அதை பத்தி பேசுறப்போ கண்டிப்பா இந்த விஷுவல்ஸ், கிராபிக்ஸ் அண்ட் மியூசிக்கை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அதுதான் நம்மளோட அடுத்த செக்ஷன். எப்போ அந்த கேலக்டஸ் வர்ற அந்த ஃபர்ஸ்ட் சீன் இருக்குல்ல, சத்தியமா யாருமே மிஸ்ஸே பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த ஒரு சீனுக்காகவே நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணும். அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அது அவங்க காமிச்சிருந்த விதம் இருக்குல்ல, நம்ம ஃபேன்டாஸ்டிக் 4 டீம் வந்து குட்டியா தரையில இவ்வளோண்டு நிப்பாங்க. அண்ட் நம்ம கேரக்டர்ஸ் வந்து மேல இருந்து இவங்களை பாக்குற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு பெருசா இருக்கா ஐயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில டைம்ல நமக்கு வந்து பயமே வந்திருக்கும். என்னடா இவனை எதிர்த்து எப்படா இந்த 4 பேரும் இத்தனோண்டு இருக்காங்களே, எப்படா போராட போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அவருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. விஷுவல் வந்து ஸ்டன்னியா இருந்துச்சு, மிரட்டிட்டாங்க. அப்படியே அந்த கேரக்டர்ஸை காமிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு வர மாதிரி நம்ம ஃபேன்டாஸ்டிக் 4 டீமுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. சில்வர் சர்ஃபர் வந்து துரத்திட்டு வந்திருப்பாங்க. அதுவும் பிரிச்சுட்டாங்க. அதுவும் நம்ம வந்து இன்டர்ஸ்டெல்லர் ஃபேனெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டார்க் ஹோல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வச்சிருந்து அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் சொல்றேன்ல, மார்வல் இஸ் பேக் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அதுவும் முக்கியமா இப்ப இந்த விஎஃப்எக்ஸ்ல அந்த சீக்வன்ஸ்ல ஒரு சவுண்ட், ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு பரபரப்பா இருக்கும். ஆஹா மாட்டிக்க போறாங்களோ, மாட்டினா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு எமோஷன். நம்ம சூஸ்டாம் வந்து அந்த இடத்துல தான் பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கலந்து பயங்கரமா கம்போஸ் பண்ணி மொத்தமா கம்பைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பிரிச்சுட்டாங்க அந்த சீக்வன்ஸை. மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா விஷுவல்ஸ்ல, கிராபிக்ஸ்ல, அந்த ஒரு பிஜிஎம்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீலை வந்து காமிச்சிருந்தாங்க. எக்ஸப்ட் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை காமிச்ச விதம், அந்த பிராங்க்லினை காமிச்ச விதத்துல, பென்னு காமிச்ச விதத்துல வந்து விஎஃப்எக்ஸ் வந்து அங்கங்க வந்து நமக்கு நல்லாவே நார்மலாவே பாக்குறப்பே வந்து தெரிஞ்சிருந்துச்சு, ஏதோ ஒரு பிசில் அடிக்குதுடா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சில இடங்கள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3D
எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் நமக்கு வந்து 3D தேவையே இல்லைன்றதா வந்து தோணிட்டே இருக்கு. இந்த படத்துலயும் பெருசா எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இந்த செக்ஷன்ல எனக்கு இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். Are we safe? I don't know. அண்ட் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ். இதுல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி. கேரக்டர்ஸை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த கிளைமேக்ஸ்ல வந்து வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த மாதிரி ஒரு 2-3 தான் இருந்திருக்குமே. ஸோ அதனால ஆக்ஷனை தான் நீங்க எதிர்பார்த்து போறீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னா இது வந்து உங்க டிசப்பாயிண்ட் பண்றது நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிராமா மாதிரி ரொம்ப ஸ்டோரி ட்ரிவனா இருக்கும். அடுத்த வரப்போற படங்களுக்கு, மார்வல் படங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க எதிர்பார்த்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் ஃபைனலி இதை சொல்லாம முடிக்க முடியாது, நம்மளுடைய போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் மிட் கிரெடிட் சீன் வந்து பிரிச்சு விட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து சும்மா தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அதுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க அப்புறமா வந்து யூடியூப்ல கூட போட்டு பாத்துக்கோங்க. ஸோ ஓவராலா இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு காமிக் ஃபேனா இருந்தாலும் சரி, டிசி ஃபேனா இருந்தாலும் சரி, மார்வல் ஃபேனா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு படம். மார்வல் இஸ் பேக்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு படம். எஸ், சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கலாம், இன்னும் சில விஷயங்களை வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் இருந்தாலுமே இது ஒரு நல்ல படம், நல்ல ஒரு கம்பேக் ஃபார் மார்வல். மொத்தத்துல இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபென்டாஸ்டிக்கா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட கண்டிப்பா வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.